மாவட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்கள இங்கே நம்ம மீட் மையத்துக்கு ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு அவங்களோட திறமைக்கு ஏற்ப அவங்களுக்கு நம்ம தொழிற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம். இப்போது பெண்களாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தையல் பயிற்சி, நம்ம இந்த கூடை பின்னுறதல், இந்த மாதிரி சின்ன சின்ன கலைகள் அவங்களுக்கு தெரியும். அவங்க மறந்த விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு அதில் வந்து ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நம்ம அந்த வகையில் கார்த்திகை மாதங்களால விளக்குகள் எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க. அதை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த இதில் நம்ம தன்னார்வலர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து விளக்குகளை நம்ம இங்கே நம்ம நியர்பையில் வாங்கி அவங்களுக்கு விளக்குகளுக்கு வண்ணம் தீட்ட கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருவாய், அதாவது வருங்காலத்தில் யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் சுயமாக நிற்கிறதுக்கு அந்த ஒரு முயற்சியை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபா வரைக்கும் நாங்கள் விளக்குகள் விற்பனை செய்துள்ளோம். கீழே நம்ம ஸ்டால் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் இருப்பாங்க. இதுலேருந்து சரியான கிளைண்ட் அதில் அவங்களே ஸ்டால் போட்டு விளக்குகளை விற்பனைக்கு தயாராக வச்சுருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 2021 இந்த சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 120க்கு மேலே எடுத்து குடும்பத்தோட ஒரு 60 பேரை குடும்பங்களோட இணைச்சிருக்கிறோம். மற்றவங்கள நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கும் நம்ம மீண்டும் இல்லம் திட்டத்துக்கும் மாற்றம் செய்துள்ளோம். என்னோட பேர் டேவிட், சமூக திட்ட ஒருங்கிணைப்பாளர், ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம். என் பேர் எசிக்கம்மாள். இப்போ கொஞ்சம் நல்லா இலசாக இருக்குது உடம்பு. இங்கே பெயிண்ட் அடிப்பேன். இப்போ சும்மா ஃப்ரீயாக இருக்கும். பெயிண்ட் அடிக்கும். பெயிண்ட் அடிக்க ஜாலியாக இருக்குது. மனசுக்கு அப்படியே இருக்கு. எப்படியே வந்தேன். எனக்கு வீட்டிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லைங்க. வந்த பிறகு தான் எனக்கு தூக்கமாக இருந்திருக்கு. இங்கே ஜாலியாக ஒரு தொந்தரவு இல்லை. எனக்கு நல்லா தூங்குதேன். நல்லா சொல்லிக் கொடுக்காங்க. நல்லா சாப்பாடும் சாப்பிடணும். 3 நேரத்துக்கு கொடுக்காங்க. டீ, காப்பி, பண்டெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல மாதிரி இருக்கு. இங்கே தான் நல்லா தூங்குதேன். வீட்டில் தூக்கமே இல்லை. கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். நல்லா இருக்கேன். உடம்பு சரியானட்டி அண்ணாண்ணி கூட்டிட்டு அண்ணாண்ணி 2 டீயும் 2 வடையும் கொடுத்து சிவகிரியில் விட்டு இப்போ இங்கே ஈசிஆரில் இருக்கேன். அப்புறம் மேண்டி இல்லத்துலேயும் இருந்து எங்கள் மேடம் பால் பண்ணையிலலாம் வருக்கு தனியாக போகிறதுக்கும் கொடுத்துருக்கோம். இங்கே விளக்கு தீபம் கொள்கிறேன். கார்த்திகை பாட்டு, சாமி பாட்டு பிடிக்கும். சார், என் பேர் ஹாஜா மொய்தீன் சார். கடந்த 7/11/2025 கூட்டிகிட்டு வந்தாங்க சார். நான் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். யார் என்ன தொலைச்சாங்களோ அதை ஒப்படைக்கிறது. இப்போ டாக்குமெண்ட் தொலைச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கிறது. ஏடிஎம் கார்டு தொலைச்சிருந்தாங்கன்னா ஏடிஎம் கார்டை ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து அப்போ நான் முடி திருத்தம் பண்ணாமல் இருந்தேன். தாடி கொஞ்சம் பெரிய தாடியை வச்சுருந்தேன். முடி குளிக்காமல். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து நல்ல உடல் தூய்மைப்படுத்தி நல்ல முடி திருத்தம் பண்ணி நல்ல உதவி பண்ணி சரியான ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்தது. நல்ல விதமான முறையில் நல்ல உபசரிப்பாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த கார்த்திகை தீபத்துக்காண்டி கார்த்திகை தீப திருவிழாவுக்கு விளக்குக்கு வந்து விளக்குக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது, இது போன்ற ஒரு வேலை இருக்கும் சார். என்ன சார்? என்னம்மா? நல்லா பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்குமா? நல்லா இந்த வரைக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல இப்போ குணமாயிருக்கு. நல்லா பூரண குணமாயிருக்கு. ஒரு வாரத்தில் ஒரே நாளில் நல்ல குணமாயிருச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்தது உண்மைதான். உடம்பு சரியில்லாமல் லேசா அது ஆரம்ப ஸ்டேஜ். அது கூட்டியிருந்து உடனே நல்ல விதமான முறையில் நல்ல பூரண குணப்படுத்திருக்கு. என்னோட பேர் வந்து பிரேமா சங்கரி. நான் ராணி அண்ணா காலேஜில் சமூக பணித்துறை டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஆர்சோயாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து MSW படிக்கும்போதே கலைப்பணிக்கும் வந்துடுவோம். ஸோ அதனால தான் நான் மெயினாக அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் ஆர்சோயாவுக்கு. நாளைக்கு கார்த்திகைங்கிறதுனால இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்கள வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து விளக்கில் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சார்? அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குங்கனால இப்போ சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. விளக்கு நாளைக்கு கார்த்திகைங்கனால விளக்கு இது பண்ணி விற்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என் கணவர் கிடையாது. என் தம்பி தான் என் பிள்ளைய அம்மா தாய் தப்ப மாதிரி அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். என் வீட்டுக்காரோட அவங்க அண்ணனும் சேர்ந்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. நான் வந்து நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தேன். பணிய கம்பெனி போய்கிட்டு இருந்தேன். என் தம்பி ஒரு மணல் அள்ளுற கேஸில் மாட்டி விட்டாங்க.
அதில் சுள்ள பாய் போடுறதுக்கு போனோன்னா அதை மாட்டி விட்டு வெளியில் வர விடாமல் பண்ணிட்டாங்கன்னு கம்பெனி போய்கிட்டு இருந்தேன். அதை நிப்பாட்டிட்டு சுள்ள அடைஞ்சு முடிச்சு தண்ணி வந்தால் ஒம்பா போயிரும்ல மழை பெஞ்சா அப்படின்ட்டு. அதனால என் தம்பி முன்னாடி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சண்டை போட்டு இவங்க இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் சரியாயிட்டேன்.